பாரபவ வருடம் நிறைய சேஞ்சஸ்க்கு ஏற்கக்கூடிய வருடம். டியூஸ்டேல நமக்கு இந்த நியூ இயர் ஆரம்பிக்குது, விச் இஸ் அ வெரி வெரி பிக் ரெட் ஃப்ளாக். நெகட்டிவிட்டிஸும் இருக்கும், அதே நேரத்தில் பாசிட்டிவிட்டிஸும் இருக்கும். ஒரு குழந்தை ராஜாவோட குழந்தையா இருந்தாலும் தப்பான டைமில் பிறந்தா அதுக்கு கண்டிப்பாக டவுன்ஃபால் வரும், பிச்சைக்காரனை கூட மாறலாம். அதே பிச்சைக்காரன் குழந்தை கரெக்டான டைமில் பிறந்தா ராஜாவாகவும் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் டைம். நம்ம ஊரில் டைமை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பார்த்துருக்காங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் அதை நோக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜெனரேஷன் யாருமே டைம் பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று தப்பாக இருந்துச்சா எல்லாம் நம்ம காலண்டா, ஏதோ ஒன்று சூப்பராக இருந்துச்சா எல்லாம் என்னுடைய பவர் தான்டா, நான் அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படியே என் டேலண்ட் தான். பட் தே நெவர் கன்சிடர் டைம் இதில் என்ன ரோல் ப்ளே பண்ணிச்சுன்னு. அப்படி உங்களுக்கு டைமுடைய ரோல் என்ன, டைம் நம்ம எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, விச் வில் பி இந்த 2026 விச் இஸ் 14th ஏப்ரல் நமக்கு நியூ இயர் ஆரம்பிக்க போகுது. இந்த நியூ இயர் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த நியூ இயரில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்கலாம். பாரபவ வருடம் டியூஸ்டேல நமக்கு இந்த நியூ இயர் ஆரம்பிக்குது, அதுவும் சதய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது, விச் இஸ் அ வெரி வெரி பிக் ரெட் ஃப்ளாக். நெகட்டிவிட்டிஸும் இருக்கும், அதே நேரத்தில் பாசிட்டிவிட்டிஸும் இருக்கும். பாலிடிக்ஸில் நான் திருப்பியும் தெளிவாக இந்த வீடியோலையும் பதிவு பண்ணிக்கிறேன், டிஎம்கே தான் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கும். 2026 எலெக்ஷன் டிஎம்கே தான் ஜெயிக்கும். அண்ட் இந்த வருஷம் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் நிறைய சண்டைகள் இருக்கும். சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய புது புது சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த வருடம் பிஜேபிக்கு கொஞ்சம் டஃப்பான அப்போசிஷன்ஸ் நிறைய இருக்கும். காங்கிரஸ் ஆல்ரெடி ஊற்றிட்டு இருக்கிற பார்ட்டி தான், அதுக்கு இன்னும் ஃபர்தர் டிட்டரேஷன் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டியில் கவர்மெண்டல் சேஞ்சஸ் இந்த வாட்டி நிறையவே இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் அப்படின்றது நிறையவே அதிகரிக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா வார். இங்கேயோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் நடக்கிற வார்னால இங்கே நம்ம ஏரியாவில் கேஸ் கிடைக்கல, நம்ம ஏரியாவில் வந்து பெட்ரோல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய பேர் தத்தளிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வார் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும். ஒரு சின்ன எஸ்கலேஷன்ஸ் இருக்கிறதுக்கு, எஸ்கலேஷன்ஸ் இருந்து வார் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கிறது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் அதெல்லாம் எதிர்பார்ப்பது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வார் இருக்கிறதுனால ஆல்ரெடி யூரியா வந்து கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ அடுத்து காய்கறிகள் விலைகளும் ஏறும். அண்ட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வாலிட்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய கிராஷஸ் இருக்கும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது, மேலே கீழே ஆட்டும். அதாவது நீங்கள் சொல்லலாம் அடிக்கடி ஆட்டுறதுன்னப்பா அப்படின்னு, பட் இந்த வாட்டி இது ரொம்பவே அதிகமாக இருக்கும், அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பட் ஸ்டில் கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் எதிர்பார்க்கறத விட இன்னும் அதிகமாகும். ஸோ இன்றைக்கி அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரேஞ்சில் இருக்குது. இது கூடிய சீக்கிரமே அரௌண்ட் 17,000 to 18,000 வரைக்கும் கோல்டு வந்து டச் ஆகும். அண்ட் ப்ரொபோர்ஷனட்லி சில்வரும் இந்த வருடம் விலை ஏறும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வாங்குவது, இப்போவே வாங்குவது மிகவும் நல்லது. இன்னும் சம்பாதிச்சு அடுத்த வருஷத்துலேருந்து வாங்கலாம், எதையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா போக போக கோல்டு வந்து ஒரு கிராமே 30,000 வரைக்கும் வந்துவிடும். அண்ட் அதே மாதிரி இந்த வருடம் மழைகள், அதாவது ரெயின் சூப்பராக இருக்கும். அண்ட் பயிர் விளை ஹார்வெஸ்ட்டும் இந்த வருஷம் நன்றாக இருக்கும். நாம் எதிர்பார்க்கறது நல்லா இருக்கும். பட் ஸ்டில் சப்ளை டிமாண்ட் வாரில் நடக்கிறதுனால அதோட ப்ரைஸ் ஹைக்கும் அதிகமாகவே இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா லேண்டோட விலை இந்த வாட்டி பயங்கரமாக ஏறும், பெட்ரோலோட விலை இந்த வாட்டி பயங்கரமாக ஏறும். அண்ட் காய்கறிகள் விலைவாசிகள் மற்றும் நம்மளுடைய மாத சாமான் அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்குறோம்ல, அதோடதும் எக்கனாமிக்கலாக நீங்கள் என்ன சொல்லலாம், இன்ஃப்ளேஷன் எப்போதும் இருக்கிறதுன்னு அந்த இன்ஃப்ளேஷன் இந்த வாட்டி மிகவும் அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து ஏஐ வருது அப்படின்றத தாண்டி இந்த வருடம் வேலை போவது அப்படின்றது அதிகமாக இருக்கும். கம்பெனிஸில் வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்காது, அவங்களுக்கு நிறைய மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டி ஃபேஸ் பண்ணுறதுனால லே ஆஃப்ஸ் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்தியா இந்த வருஷம் ரொம்பவே டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கும். நீங்கள் நிறைய ஆண்டர்ப்ரெனர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென் ஆண்டர்ப்ரெனர்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த வருஷம் உருவாகும். ஸோ இதுதான் இந்த 2026க்கான மேஜர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் திங். நிறைய பேர் அதை பற்றி ரிசர்ச்சோ இல்லைன்னா அதை எப்படி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு துளி கூட பார்க்குறதில்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், பண்ணால் போதும். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மோட்டிவேஷன் பற்றி தான் பேசுகிறாங்க. தெர் இஸ் நோ ஒன்
literally no one to speak about the importance of time and how we can change it to ourselves. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன நடக்க போகுதுன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டோம். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் விஷயங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கிறனாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.